வணக்கம். இன்னைக்கு துவரம்பருப்பு கடையல், பருப்பு கடையல் தஞ்சாவூர் சைடு எப்படி செய்வாங்கங்கிறத தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எங்கள் சைடு பருப்பு கடையல்பாங்க, சில இடத்துல பருப்பு குழம்பும்பாங்க. நாங்கள் பருப்பு கடையல் எப்படி செய்வோங்கிறத காட்டுறேன். துவரம்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை கழுவி நல்லா ஊற போட்டிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கோ அதுக்கு தேவையான துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் பருப்பு சட்டியில் போட்டு நல்லா வேக போட்டு இந்த பருப்பு கடைவாங்க மத்தில். நான் குக்கர்லேயே எப்படி கடையிறோம் அதே மாதிரி அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யணுங்கிறத இப்போ செஞ்சு காட்டுறேன். பருப்பை கழுவி ஊற போட்டுட்டேன். ஒரு துண்டு பெருங்காயம், 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். ஆனால் பருப்பு கடையல் வந்து மைல்டாக இருந்தால் தான் காரம் நல்லாயிருக்கும், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. அதனால் 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கிட்டேன். நான் முழுசாக போடலை, நறுக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ வெயிட்டை போட்டு ரொம்ப நேரம் 4-5 விசில் விட்டுறக்கூடாது. பருப்பு ரொம்ப குழஞ்சிச்சின்னா கொழப்பாக இருக்கும், போட்டு சாப்பிட்றப்ப திப்பியாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி 1 விசிலோ 2 விசிலோ விட்டு எடுத்துக்குங்க. ஏன்னா நான் தாளித்து வேற கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அதனால் ரொம்ப வெந்துருச்சுன்னா பருப்பு நல்லா இருக்காது, அப்படியே மசியெல்லாம் கொழப்பாக இருக்கும், அது டேஸ்ட்டு கொடுக்காது. திப்பியாக இருக்கணும் பருப்பு கடையம். அப்படியே சட்டியில் போட்டு கடையிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா திப்பியாக இருக்கணும். அதனால் 1 விசிலோ இல்லை 2 விசிலோ உங்கள் பருப்புக்கு தகுந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. நான் இதை மூடி இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மூடி விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்டீம் போன பிறகு பார்ப்போம். பருப்பு வந்து நல்லா ஸ்டீம் போயிட்டு இப்போ பருப்பை திறந்துக்கணும். இந்த அளவுக்கு திப்பியாக பருப்பு வெந்திருக்கணும். வெந்தோடனே ஒரு மத்து வச்சோ கரண்டி வச்சோ நல்லா கடைஞ்சி விட்டுருவோம். ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி வெந்திருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா ஒரு மத்தை வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. இல்லை கரண்டியை வச்சு கடைஞ்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ கடைஞ்சிட்டு பார்க்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இது மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தண்ணி உங்கள் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கலந்துக்குங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த தண்ணி மேல் தண்ணியை நாங்கள் கொஞ்சமாக இது மாதிரி இருக்கிற மேல் தண்ணியை இருத்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கலந்து மேல் தண்ணி இருத்து பருப்பு ரசம் வச்சுருவோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு போட்டு சாப்பிட்டு அந்த பருப்பு ரசம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதெல்லாம் கொதித்து வர்றதுக்கும் கரெக்டாகிடும். இப்போ இதில் தேவையான அளவு, இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகத்தை போட்டு ஒரு லைட்டாக ஒரு நுணுக்கி அதிலேயே பூண்டு பல்லை வச்சு 1-2 தட்டணும். சில பேர் வந்து பூண்டை முழுசாக அப்படியே வேக போடுவாங்க, அது வேறு டேஸ்ட்டு. இது மாதிரி தட்டி போட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜீரகத்தை ஒரு நுணுக்கி அம்மியிலையோ இல்லை தட்டுறக்கல்லையோ வச்சு லைட்டாக ஒரு நுணுக்கி அதிலேயே பூண்டையும் வச்சு 1-2 தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது மாதிரி ஜீரகத்தை நுணுக்கி பூண்டை தட்டி எடுத்து இப்போ இந்த பருப்பில் போட்டுக்கலாம். இப்போ நுணுக்கி வச்சுருக்க இந்த பூண்டு ஜீரகத்தை இதில் போட்டுருவோம். சில பேர் வதக்கி போடுவாங்க, இல்லைன்னா பருப்போடு முழுசாக போட்டு வேக போடுவாங்க. அது வந்து டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஜீரகத்தையும் பூண்டையும் தட்டி போட்டு தான் நாங்கள் செய்வோம். நல்ல வாசமாக இருக்கும். இந்த ஜீரகமும் பூண்டும் இப்போ நல்லா கொதித்து வரும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதனால தான் பருப்பை கொஞ்சம் திப்பியாக வச்சுக்கணும். ரொம்ப குலைவாயிருச்சுன்னா இது வேகிறதுக்குள்ளே இன்னும் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ இதில் ஒரு கொதி வந்துச்சுன்னா அந்த பூண்டு நல்லா வெந்து வந்துடும். பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். தாளிப்பு கரண்டி ஊற்றி போட்டுட்டு அதில் நெய் வேணாலும் ஊற்றி தாளிச்சிக்கலாம், இல்லை சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இதில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா இதில் ஊற்றிட வேண்டியதான். பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். பூண்டும் நல்லா வெந்து வந்திருக்கும். பருப்பு நல்லா பூண்டு வெந்து அந்த வாசம் வரும். பூண்டை இது மாதிரி தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள். பருப்போடு வேக போட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது மாதிரி தட்டி போட்டு செஞ்சு பாருங்கள், நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு கடையல்
ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டில் நெய் போட்டு சாப்பிடும்போது ஒரு அப்பளத்தை பொரித்து வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டா உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு கடையலும் பருப்பு ரசமும் தஞ்சாவூர் ஸ்டைலில் இன்றைக்கி நான் பருப்பு கடையல் செஞ்சுருக்கேன். பருப்பு ரசம் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த பருப்பு கடையில் இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்டோட இப்போ நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு இந்த பருப்பை போட்டு நெய் ஊற்றி இது மாதிரி அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அப்படியே மொறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா போட்டு வறுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அப்பளம் போதுன்ட்டாங்க. இந்த பருப்பு தஞ்சாவூர் பருப்பு கடையல் எப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு கடையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். தேங்க்யூ.